மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நவி மும்பையில் நடைபெற்றது. இதில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின. இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவரில் 7 விக்கெட்டுக்கு 298 ரன்கள் எடுத்தது. 299 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 45.3 ஓவர்களில் 246 ரன்கள் எடுத்து தென்னாப்பிரிக்க அணி ஆட்டமிழந்தது. இதனால் இந்திய அணி 52 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. மகளிர் 50 ஓவர் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியின் வீராங்கனைகள், பயிற்சியாளர்கள், ஊழியர்களுக்கு மொத்தமாக ரூபாய் 51 கோடி பரிசுத் தொகையை BCCI அறிவித்து உள்ளது. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு ICC சார்பில் 39 கோடியே 78 லட்சம் வழங்கப்பட்டு உள்ளது. முன்னதாக 2024 T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய ஆடவர் அணிக்கு BCCI சார்பில் 125 கோடி வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பையை முதல் முறையாக வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் MK-ஸ்டாலின் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேலும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக மீனவர்கள் 35 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழகத்தை சேர்ந்த 35 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து உள்ளனர். மேலும் 4 படகுகளையும் பறிமுதல் செய்து உள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் இலங்கை கடற்படை விசாரணை நடத்தி வருகிறது. இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு பதிலளித்த தேஜஸ்வி யாதவ், எனக்கு ஸ்டாலின் என்று தோன்றுகிறது. பீகார் முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை கொண்டு வருவதை நான் பார்க்கவில்லை. முதலீட்டை கொண்டு வருவதற்காக அவர் எதுவும் செய்யவில்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்கிறார். அவர் முதலீட்டாளர்கள் மாநாடுகளை நடத்துகிறார், முதலீடுகளை கொண்டு வருகிறார் என்று தெரிவித்தார். இந்த வீடியோவை திமுகவினர் தற்போது இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர். பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய ராகுல் காந்தி, 56 இன்ச் மார்பு இருப்பதாக பெருமை பேசும் நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூர் போது டொனால்ட் ட்ரம்ப் அழைத்த போது பயந்தார். பின்னர் பாகிஸ்தானுடனான ராணுவ மோதல் 2 நாட்களுக்குள் முடிவுக்கு வந்தது. மோடி ட்ரம்பிற்கு பயப்படுவது மட்டுமல்லாமல் அம்பானி மற்றும் அதானி ஆகியோரால் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறார் என்று தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் நள்ளிரவு 1:59 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 6.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஆப்கானிஸ்தானில் கடந்த ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.